25 வழித்தடங்களில் 25 புதிய பேருந்துகளை அமைச்சர் பொன்முடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அமைச்சர் மஸ்தான் உடனிருந்தார். விழுப்புரம் கோட்டத்திற்கு உட்பட்ட விழுப்புரம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய 25 பேருந்துகள் இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கொடியசைத்து பேருந்தினை துவக்கி வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், ஆனியூர் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 13 புறநகர் பேருந்துகளையும் 12 நகர பேருந்துகளையும் துவக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை துறை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்து பேசுகையில், தமிழகத்தில் முதலாக கலைஞர் ஆட்சி காலத்தில்தான் பேருந்துகள் அரசுடைமையாக்கப்பட்டன. 2021ஆம் ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை 371 போக்குவரத்திற்காக புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதில் 37 புறநகர் பேருந்துகளும் விழுப்புரம் மண்டலத்தில் 81 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் கட்டமாக 36 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இன்று 25 பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதில் 13 பேருந்துகள் புறநகர் பேருந்து, 12 பேருந்துகள் நகர பேருந்துகள் என்று தெரிவித்தார். மக்களிடம் நன்மதிப்பு பெறுவதற்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் உழைக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் அரசுக்கு அனுமதி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், அவர் தனியார் பேருந்தாக இருந்தது அரசுடைமையாக்கப்பட்டு மண்டலவாதியாக பிரிக்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து களமாக மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது விழுப்புரம் மண்டலத்திற்காக 371 பேருந்துகள் வழங்கப்பட்டது. முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர். வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். செஞ்சி KS மஸ்தான் அவர்களே, இந்த நிகழ்ச்சி காமணி அவர்களே, மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் அவர்களே, தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த வாலிபால் மணி அவர்களே, சேகர் அவர்களே, இந்த போனாங்களோ அந்த மாதிரி லேட் ஆகிடக்கூடாதுன்றதுனால எனக்கு இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தான் மிக சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகிறோம். இங்கே வந்திருக்கிற தொழிலாளர் தோழர்களுக்கெல்லாம் தெரியும், பெரும்பாலும் இங்கே மஸ்தான் சொன்னதைப் போல இது கலைஞர் அவர்கள் தான் இதை நாட்டுடைமையாக்கியவர் அவர்தான். அந்த நாட்டுடைமையாக்கிய காலத்திலிருந்து இங்கே விழுப்புரத்திற்கு ஒரு போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்ததற்கு நான் தமிழக முதல்வர், அப்பொழுது இருந்த முதல்வர் கலைஞரிடம் நானும் போராடி இதை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆக இந்த விழுப்புரம் இந்த அப்பொழுது இருந்தது பெரியார் போக்குவரத்து கழகம் என்ற பெயரிலே இருந்த இந்த போக்குவரத்து கழகம். இப்பொழுது இது எந்த போக்குவரத்து கழகத்துக்கும் எந்த பேர் இருக்குமானு பிறகு அது ஒரு முடிவெடுக்கப்பட்டு இது இப்பொழுது விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றுகிற தோழர்கள் எல்லாம் பல பேர் நான் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது நியமிக்கப்பட்டவர்கள் தான் இங்கே பல பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் இதற்காக இப்பொழுது இருக்கிற அமைச்சர் அவர்களும் இந்த பேருந்துகளை எல்லாம் சிவசங்கர் அவர்கள் இந்த பேருந்துகளை எல்லாம் புதியதாக உருவாக்கி இதை நியமிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவரிடம், தளபதி அவர் எல்லா துறைகளையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். அது கல்வித்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்து துறை, தொழில்துறை, தொழிலாளர் நலத்துறை, அரசு ஊழியர் துறை எதுவாக இருந்தாலும் எல்லோருடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகிற ஒரு முதல்வர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த உணர்வோடு தான் இவைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே அடிப்படையில் தான் இன்று இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கிற, இன்று விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற, பாரிஸிலே ஒலிம்பிக் போட்டியை காண்பதற்காக இன்று சென்றிருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்களும் அவருடைய வழியை பின்பற்றி எல்லா துறைகளிலேயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலேயும் நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். முக்கியமாக இந்த பேரூராட்சி, இந்த பெரியார் போக்குவரத்து கழகம், அது அப்படியே பெரியார்னே வந்துடுச்சு அந்த போக்குவரத்து கழகம். இந்த விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் 371 பேருந்துகள் புதிதாக வழங்கப்பட்டிருக்கின்றன 23-24. இந்த 371 பேருந்துகளில் கிட்டத்தட்ட 307 பேருந்துகள் புறநகர் பேருந்துகள், 64 நகர பேருந்துகள். இன்று விழுப்புரம் மண்டலத்திற்கென்று ஒதுக்கப்பட்டது 81 புதிய பேருந்துகள். அதில் 33 புறநகர் பேருந்துகள், 3 நகர பேருந்துகள் என 36 பேருந்துகள் தடத்தில் இயக்கப்பட்டுள்ளது. 36 முதல்ல இயக்கியாச்சு, ஒதுக்கப்பட்ட 81ல் 36 ஒதுக்கியாச்சு. இன்னைக்கு 25 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆகவே வெகு விரைவில் இந்த ஒதுக்கப்பட்ட 371 பேருந்துகளும் இங்கே இயக்கப்படும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது.
பேருந்துகளை பொதுவுடைமையாக்கி உத்தரவிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த அடிப்படையில் இந்த போக்குவரத்து கழகங்களை எல்லாம் மண்டல வாரியாக பிரித்து விழுப்புரம் மண்டலமாக அறிவித்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். பெரியார் போக்குவரத்து கழகம் இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த மண்டல போக்குவரத்து கழகம் இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து கழகத்திலே அப்பொழுது பல்வேறு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இன்றைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கலைஞரின் 100ஆண்டு விழா கொண்டாடுகிற இந்த ஆண்டில் புதிய பேருந்துகளை வழங்க வேண்டும் என்று அறிவித்து விழுப்புரம் மண்டல போக்குவரத்து கழகங்களுக்காக 371 பேருந்துகளை இந்த ஆண்டு அவர்கள் 23-24ஆம் ஆண்டிற்காக கொடுத்திருக்கிறார்கள். அதிலே பல்வேறு பேருந்துகள் இயக்கப்பட்டு விட்டன. இன்று 25 பேருந்துகள் விழுப்புரம் பகுதிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்று நானும் அமைச்சர் மஸ்தான் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இதை துவக்கி வைத்திருக்கிறோம். இது மிகச் சிறப்பாக வருங்காலத்திலே விழுப்புரம் மண்டல போக்குவரத்து கழகம் எப்பொழுதும் மிகச் சிறப்பாக செயல்படும் என்பதிலே வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இதனுடைய துணை இதுவாகத்தான் கள்ளக்குறிச்சியிலேயும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இவைகளெல்லாம்